பேச்சுவார்த்தை தொடங்குறதா இருந்தது. தப்போ வந்து அவருடைய பயணம் வந்து ரத்தாயிருக்கு. இபிஎஸ் வந்து இப்போ டெல்லிக்கு புறப்பட்டிருக்காங்க. என்ன சார் எப்படி இருக்கு? மதிப்புக்குரிய பீஸ் கோயில்ஜிங் வருவதாக எந்த செய்தியும் கிடையாது. ஏன்னா நான் நேற்று உங்களை பார்த்துருக்கிறேன், இன்றைக்கும் உங்களை பார்த்து நான் அங்கே தான் இருக்கிறேன். அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. நேற்று மாலையிலும் நானும் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களும் சந்தித்து பேசுவேன். நேற்றும் கேட்டீங்க, அப்படி ஒரு செய்தி கிடையாது. இன்றைக்கி மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இபிஎஸோட அதான் திடீர் டெல்லி பயணத்துக்கு என்ன காரணம் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த லெவலில் இருக்குது? சீட் ஷேரிங்கில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா இல்லை சுமூகமாக போயிட்டு இருக்கா? எந்த இஷ்யூஸும் சீட் ஷேரிங்கில் கிடையாது. எல்லாமே சுமூகமாக போயிட்டு என்னங்க பாஜக தரப்பில் எத்தனை சீட் கேட்குறோம்? இல்லை, இதுவரை அது முடிவு பண்ணலை. இப்போ நான் சென்னைக்கு போன பிறகு தான் அதை பற்றி முடிவு பண்ணுவேன். நீங்கள் சென்னை போகிறீங்க சார்? நான் டைம் சாயங்காலம் போகிறேன். இப்போ திமுக காங்கிரஸ் அதாவது 28 சீட் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸை விட அதிகமாக பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து அதிக சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி அவங்க எத்தனை சீட்டு யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் சீட் வாங்கணுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் என்னங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். அதாவது நீங்கள் உங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மேலும் பலம் சேர்க்கும் விதமாக வந்து புதிதாக கட்சி துவங்கிக்கூடிய சசிகலா அம்மையாரை வந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்றீங்களா? அதாவது என்னென்னா, எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. மேலும் கூட்டணி வருமா வரலையாங்கிறது ஓரிரு நாட்களில் நாங்கள் வந்து சொல்கிறோம். பாஜக கூட்டணியில் பரபரப்புன்னு சொல்லலாமா காரணம் தேர்தலுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது. எந்த மாதிரி நம்ம வியூகம் அமைச்சிருக்கோம்? என்னோட தொகுதி பங்கீடு என்ன முழுமையடையலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி இல்லை, முழுமை அடையலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம். நாங்கள் ஏற்கனவே முழுமை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். தொகுதி பூர்த்தி அடைஞ்சிருக்கிறோம். தொகுதி பேசி முடிச்சாச்சு. அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி பேச்சாக இருக்குது. இப்போ பாஜக வந்து எங்கள்கிட்ட முயற்சி பண்ணாங்க, ஆதவர்ஜினா சொல்லியிருக்காரு. அதாவது 2 வருஷமாக வந்து முதலமைச்சர் தாரோம், துணை முதலமைச்சர் தாரோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் நாங்கள் உடன்படலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, உங்களுடைய அது எப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அதாவது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் நான் இதுவரையிலும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்கள் சொன்ன நபர்கள் யாரும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி ஏன் சொன்னாங்கிறது தான் எனக்கு புரியவும் இல்லை. குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க. அது அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். தொகுதி பங்கீடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்போ முடியும்? வெகு விரைவில். இன்னைக்கு ஈவினிங் சென்னை போனோட தெரிஞ்சிடும். புதிய கட்சிகள் கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் சொல்றீங்க. மீதமில்லாமல் முன்னிட்ட கட்சிகள் இன்னும் எந்த முடிவுமே எடுக்கல. பேச்சுவார்த்தைகளுக்கு எதுவும் முயற்சி பண்ணலாம். வரலாம். ஒரு வார்த்தையில் முடிச்சிங்க.